ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ நீங்கள் உங்களுக்கான எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு வந்து பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ஒரு சில அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை யார் யார்கிட்டலாம் வாங்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கவங்க எந்த மெடிக்கல் அத்தாரிட்டி வாங்கணும் அது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸ்தலத்துலையும் சரி வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு. அதேமாரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட், பட்டயம், பட்டப்படிப்பு சர்டிஃபிகேட் உள்ள பெயருக்கும் எழுத்து பிழை, அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க, அதுக்கும் சரி உங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிப்ளமோ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதில் உங்கள் பெயருக்கு எழுத்து பிழையாக இருக்குது, பெயர் மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை உங்கள் பெயரில் வந்து பார்த்தா ஸ்பேஸ் வந்திருக்கு, இனிஷியல் ஏதாச்சும் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்னா அது ஏன் வந்து மாறுபட்டிருக்கு அதுக்குரிய விளக்கத்தை வந்து ஒரு உறுதிமொழியாக நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை நீங்கள் வந்து பார்த்தா அண்டர்டேக்கிங் மாரி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க, அந்த பேருக்கும் உங்கள் 10th மார்க் ஷீட்டுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாரி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அண்டர்டேக்கிங் மாரி நீங்களே வந்து எழுதி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கு அப்டேட். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட் கசட் காப்பியை வந்து பார்த்தா நீங்கள் வெப்சைட் மூலமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று கசட் காப்பி அல்லது உயர்நீதிமன்றம் ஏதாச்சும் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ட்டு காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக சொல்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கசட் காப்பியை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்படாத வகுப்பு சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்காத ஜாதி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக வாங்காத ஆஃப்லைன்லலாம் வாங்கியிருப்பாங்க பாருங்கள், ஒரு அட்டை மாதிரி வந்திருக்கும், அந்த மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெற்ற வகுப்பு சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இப்போ வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட், புதிய டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கும். நான் வந்து பாருங்கள், பழைய டிஸ்ட்ரிக்ட்லாம் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், புதிய டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்றவங்க அந்த பழைய டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜாதி சர்டிஃபிகேட்டே செல்லுபடி ஆகும், அதுவே நீங்கள் வந்து பார்த்தா வைக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4 கணினி வழித்துறை சர்டிஃபிகேட் இருக்குது, பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கவங்க பழைய ஃபார்ம் மூலமாக நீங்கள் வச்சிருக்க சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ புதிய ஃபார்ம் இருக்குது, அதை வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம், அதர்ஸ் டூவில் அதில் உரிய படிவத்தில் தான் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாரி டிஎன்பிஎஸ்சி பதிலளிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சர்டிஃபிகேட் பதிவேற்றம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. ஸோ பதிவேற்றம் செய்யலாம். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தா ஏற்றுக்கிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டு இப்போ அப்லோட் பண்ண சொல்ல பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சர்டிஃபிகேட், தமிழ்வழி அதாவது கல்வி பயின்றோர் ஆகிய சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் பிழைகள் இருக்குது அல்லது வந்து பார்த்தா ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பிழைகளை சரி செய்து புதிய சர்டிஃபிகேட்டை நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கி அதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், ஏதாச்சும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் இப்போ குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதில் ஏதாச்சும் வந்து குறைகள் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம புதுசாக அப்ளை பண்ணி வாங்கி அதையும் அப்லோட் பண்ணலாம். ஸோ பழையசுக்கு பதிலாக இப்போ புதுசாக அப்ளை பண்ணி வேறு சர்டிஃபிகேட் கூட இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அவங்க பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்வர்கள் முன்னாள் இராணுவத்தினர் நலவாரியத்தால் அறிவிக்கையின் பிற சேர்க்கையில் உள்ள படிவத்தில் வழங்கப்பட்ட அந்த போனவிட் சர்டிஃபிகேட் அல்லது ஓய்வூதிய கொடுப்பானையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வர்கள் தங்களது பெயர் விடுவிக்கப்பட்ட நாள் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எனக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வர்கள் வகுப்பு சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும், ஜாதி சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் உடைய வகுப்பு சர்டிஃபிகேட்டில் தங்களது பெயர், தந்தை பெயர், அந்த என்ன கம்யூனிட்டி, சர்டிஃபிகேட் நம்பர் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் சான்றிதழ் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டவாறு உரிய இடம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சர்டிஃபிகேட்டில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கணவர் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்கள் பெயர், ஃபாதர் நேம், கம்யூனிட்டி, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக வாங்கின ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் அலுவலக முத்திரையாக இருக்கட்டும், எந்த தேதியில் கொடுத்தாங்க அதெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட்டில் அப்பா பெயர் மட்டும்தாங்க வரணும், கணவர் பெயர் வரக்கூடாது. அப்படி கணவர் பெயர் வந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாதர் நேம் மட்டும்தான் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் ரிலேஷன் நேமில் ஃபாதர் நேம் மட்டும்தாங்க இருக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கண்டிப்பாக வந்து வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் டிஎன்பிசி தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக நிறையா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெலாம் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு தாங்க வெளியிடுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத அஃபிஷியலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி தகவலாம் மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக வந்து சேரும், உடனுக்குடனே வந்து சேரும். அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸ் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அதேமாரி வந்து பார்த்தா இந்த சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அன்று முதல் மறுநாள்லேருந்தே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 10 days 20 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறது கொடுத்தீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும் எல்லாமே நான் சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.